வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கப்பட்டதை தொடர்ந்து நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மீண்டும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் மனுக்களை அளித்தனர். நெல்லை, மானூர் மற்றும் அழகியபாண்டியபுரம் பகுதிகளில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகையை வட்டியுடன் உடனே வழங்கக் கோரி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நெல்லை கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் மாவட்ட செயலாளர் ஆப்ரஹாம் தலைமையில் மானூர் மற்றும் அழகியபாண்டியபுரம் பகுதி விவசாயிகள் நெல்லை கலெக்டரிடம் அளித்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: மானூர் மற்றும் அழகியபாண்டியபுரம் பகுதிகளில் கடந்த 45 நாட்களாக விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் கொள்முதல் செய்யப்பட்டு நீண்ட நாட்களாகியும் இதுவரை அதற்கான பணத்தை விவசாயிகளுக்கு வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். மேலும் கொள்முதல் செய்த நெல் மூடைகளையும் அங்கிருந்து எடுத்துச் செல்லாமல் கிடப்பில் போட்டுள்ளனர். இது தொடர்பாக கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதியன்று மானூர் தாசில்தார் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது 10 நாட்களுக்குள் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணம் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இருப்பினும் அறிவிக்கப்பட்ட காலக்கெடு முடிந்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையை 10% வட்டியுடன் பெற்றுத்தர வேண்டும். இவ்வாறு அம்மனுவில் தெரிவித்துள்ளனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.